எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னா அரைக்காசம்மன். இந்த அரைக்காசம்மன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட மாமியார் சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏதாச்சும் ஒரு பொருள் தான் காணானா அரைக்காசம்மன் நினச்சிக்கிட்டோம்னா உடனே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்போலாம் அதை நம்பலை. என்னோட வாழ்க்கையில் நடந்தபோது தான் நான் நம்பினேன். சென்னையில் ரத்னமங்கலத்தில் அரைக்காசம்மன் கோயில் இருக்குது. அரைக்காசம்மனோட 108 அம்மனுமே இருக்காங்க. ரொம்ப மனசுக்கு அமைதியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோமோ இது ஆல்ரெடி போட்ட வீடியோ தான். லாஸ்ட் வீக் என்னோட வாழ்க்கையிலே அம்மன் நிகழ்த்திய அற்புதங்களை நான் சொல்லணும்னு நினச்சேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வண்டி சாவியும் காணா போச்சு, குழந்தையோட திருகாணியும் காணா போயிடுச்சு. சரி, இது அம்மனை சோதிக்கிற மாதிரியே நினச்சி நான் அம்மனை வந்து வேண்டிக்காமல் நான் தேடுன்னு தேடினேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயும் கிடைக்கல அந்த தோடு திருகாணி. குழந்தைய குளிப்பாடிட்டு வந்து பார்த்தப்போ இது கிடைக்கல. ஐயோ, தங்க திருகாணியாச்சே போச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். கடைசியாக ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அரைக்காசம்மன் நினச்சிட்டு மனசார வேண்டிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறேன். எனக்கு இந்த திருகாணி நெளிஞ்சு போன மாதிரி கிடச்சிருச்சுங்க. உண்மையிலே இது வந்து நீங்கள் நினைக்கிற என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, பைத்தியக்காரத்தனமாக இல்லையான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மனசார எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்படி தான் அரைக்காசம்மனும் எனக்கு பேசினாங்க. உடனே அவங்களுக்கு விளக்கு ஏற்றிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப எளிமையானவங்க. ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இனிப்பான பொருளை வச்சுட்டு நன்றி சொல்லிட்டோன்னா போதும். எப்போவுமே அம்பாள் நம்ம கூடவே இருப்பா. இந்த படம் வந்து நம்ம ரத்னமங்கல் கோயிலிருந்து வந்தப்போ கிடச்ச அந்த படம் தான் வச்சு நான் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்டோட பைக்கையும் தொலைஞ்சு போச்சு. 2 டேஸாக கிடைக்கல. 2 டேஸ்க்கு அப்புறம் அம்மனை நான் 2 டேஸாக அம்மனை நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் அரைக்காசம்மனை நினச்சி ஒரு 1 ஹவரில் வந்து செக்யூரிட்டி வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. உண்மையிலேயே அந்த அம்மனோட அற்புதங்களை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்